அவங்களுடைய மனக்குமுறலை சொல்லணும்ல. உங்களை கலந்து போகாது நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருவீங்க. அந்த காலத்தில் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் இந்த உரமாக கேட்க வேண்டும். நோவினாப்பில் நீங்கள் கூட அவங்களுக்குள்ள பார்த்தா சத்தம் போடுவீங்க, அப்படியே ஓடுவோம் பழைய இல்லை. அந்த மாதிரி வேலை நாங்களும் பாவம் தானே. எத்தனை நானே குடும்பத்தை விட்டு நைட்டு மூளையால் பூரா 9 மணிக்கு இங்கேருந்து போகிறது இல்லை நடந்து போகுது. ஒவ்வொரு அமைச்சாவது அக்கா வந்து டெய்லி நைட்டு 9 மணி வரைக்கும் சாத்தியப்படுது. அது எங்கள் அப்பா உடம்பு இல்லை, லோனுக்கு மொத்தம் 59 பேர் இருக்கான். 59 பேர்த்தில் இங்கே ஒருத்தர் கை வரல அடிபட்டார்ல பண்ணி கொடுக்கணுமோ அவர் சாருக்கு 10 நாள் தமிழ் 10 நாளாக 60 குடும்பமும் டெய்லி வேலை கட்டு கம்பெனி விட்டு நிப்பாடுறது வேறு வாழ்வாதாரம் இல்லை. எங்களுக்கு போட வேண்டிய பிஏ படத்தை சேலரியை போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் வாட்டு போயிடலாம். எங்கள் குழப்பத்தை பார்த்துக்கலாம். 60 குடும்பம் வந்து டெய்லி வந்து டெய்லி போன 10 நாளாக ஆரம்பிச்சிருக்கோம். டெய்லி வந்து இன்றைக்கி வர நாளைக்கு வர வெளியிட்டு பெங்களூர் வந்து ஆடியன்ஸ் ஒரு வருஷம் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பக்கத்தில் கூட சவுண்டு கேட்காட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வருஷமாக கான்ட்ராக்ட் வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். சம்பளமெல்லாம் எங்களுக்கு ஈன வந்துருச்சு. ஒரு வருஷமாக 1600 1700 பீஃப் பிடிக்கிறதா சொன்னாங்க. சம்பள சிலிப்புலேயுமே இருந்துச்சு. ஆனால் எங்கள் அக்கௌண்ட்டில் இ சேவை மையத்தில் போட்டு பார்த்தப்ப எங்கள் பேங்க் புக்கு அட்டாச் ஆகலை. 0 பேலன்ஸ் இருக்குது. அது உனக்கு பாஸ்வேர்டு நம்பர் கூட இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா நாங்களே எல்லாம் பாஸ்வேர்டு நம்பர் போட்டு பார்த்தா எல்லாமே எடுத்து பார்த்தா போய் உங்கள் ஹெச்ஆர் போய் பாருங்கட்டாங்க. இந்த 10 நாள் நாங்கள் வேலைக்கு போவோம், வெட்டிக்கு போவோம். நாங்கள் போய் அவரை கேட்குறோம். இன்றைக்கி முடிச்சு தரேன், நாளைக்கு முடிச்சு தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறோம். நைட் 9 மணி வரைக்கும் இங்கே இருக்கோம். எந்த கம்பெனியில் 9 மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்களா? 9 மணி வரைக்கும் அந்த ஆள் என்ன சரி. இப்போ நான் சென்னைக்கு போயிட்டேன், நாளைக்கு காலையில் வாங்க எல்லாமே முடிச்சு தரேன்னு சொன்னார். இப்போ பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. எங்கள் பேரவே போட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. 10:30க்கு மேலே உங்களுக்கு ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்டாங்க. அது எதுவுமே இல்லை. அவர் கடைசி மெட்ராஸ் போயிட்டேன்னு சொல்கிறாரு. பணம் வேணும் சார். எங்களுக்கு பிடிச்ச சம்பளம் பிடிச்ச காசு எங்களுக்கு கைக்கு வரும். அதுக்கு தான் நாங்கள் இப்படி போராட்டம். ஆனால் இன்றைக்கி 2 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு ஏற்றி விட்டுருன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே எங்கே இல்லை, ஆள் இல்லை. ஆள் ஓடி போயிட்டார், சென்னை போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஹெச்ஆர்கே தெரியலன்றாரு. அவர் போனது ஹெச்ஆர்கே தெரியலன்றாரு. ஒரு வாரத்துக்கு போவேன்னு சொன்னாரு. ஒரு வாரமா நான் இங்கதான் இருப்பேன், எங்க இன்னைக்கு பயப்பட வேணாம்னு சொன்னாரு. ஆனா ஒரு வாரத்துக்கு இருந்தவர் காலையிலே போய் சென்னை போயிட்டாரு. வீட்டுக்கே போனோம். வேலைக்கு வந்தா சம்பளம் வந்தாரு. இந்த யூஏ நம்பர் மட்டும்தான் இதுல இருக்கு, வேற எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இதைத்தான் கொடுத்துட்டு போய் நாளைக்கு போயிட்டு மதியம் வாங்க, நான் கூட வேலைக்கு போயிட்டு வரலாம்னு பார்த்தேன். காலையில வந்து அவர் மெட்ராஸ் போயிட்டாரு. ஆமா, நாங்க காலையில சோறு கூட சாப்பிடாம கிடக்கோம்.